தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையின் ஆய்வில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்படும் பணம் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ளதால் உரிய ஆவணமின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூரில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிகள் மளிகை கடை உரிமையாளர் ஒருவரின் மகிழுந்தை ஆய்வு செய்தனர். அதில் முறையான ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 17 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மகிழுந்தில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உடுமலையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஊர்தி தணிக்கையில் 5,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டையில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 லட்சம் ரூபாயும், திருவண்ணாமலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 72,000 ரூபாயும் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே கிருஷ்ணகிரியில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி மிகப்பெரிய ஊதுபை மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரியலூரில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஊர்தி ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் ஒசூரில் காவல்துறையின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதேபோன்று வேலூரில் காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.